இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் பாவக்காய் வந்து 2 மீடியம் சைஸ் பாவக்காயை அரிஞ்சு வச்சுருக்க படிப்படியாக இந்த மாதிரி. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, வெங்காயம் ஒரு கைப்பிடி, இதை நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஒரு 6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். வாங்களேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, வெங்காயத்தை போட்டுடலாம். 10 வெங்காயத்தை 10-15 வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. வெங்காயம் வணங்கும் போதே வந்து நான் 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 7 பல் பூண்டு அதையும் போட்டுடலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது தனியாக போட்டால் அது என்ன ஆகுதுன்னா தீஞ்சு போயிடுது சீக்கிரம். அதனால நான் வந்து இப்படி வெங்காயம் வணக்கும் போது இடையில போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. பாவக்காய் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். எப்பவுமே வந்து காய் தண்ணி ஊற்றியாமல் வணக்கணும் அப்படின்னா தூளுப்பு தான் போடணும், கல்லுப்பு போடக்கூடாது. 1 ஸ்பூன் தூளுப்பு. நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் கூட போடலாம், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. நான் வந்து வெறும் வரமிளகா மடி விட்டு தான் போட்டுறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. நல்லா வணக்கிடலாம். இப்போ மூடி போட்டு அதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். அது நல்லா மூடி தட்டத்தை போட்டு மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எப்படிங்க. பாருங்கள் எண்ணெய் இருக்குது பாருங்கள்.
நம்ம மிளகுடி போட்டதுனால அப்பப்போ கிளறி விடணும். இல்லை மிளகாய் பொடி நான் போடல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்க நல்லா வணங்கிடுச்சு, பாருங்க நல்லா வெந்துருச்சு. உனி தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். தேங்காய் பூ ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், அதை போட்டு இறக்கிடலாம். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.